என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளவு அற்புதமாய் எவ்வளவு அதிசயமாய் நம்மை கண்மணி போல சுமந்து, ஒரு கரு போல நம்மை சுமந்து சேதமடையாமல் இந்த நிமிஷம் வரைக்கும் காத்து வருகிறாரே, அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். எபினேசர், உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் எபினேசராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள். எத்தனை விபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, எத்தனை மரண சம்பவங்கள் வந்தது, எத்தனை சர்ஜரிக்கு நீங்கள் போயிருக்கலாம், கேன்சர்னால கஷ்டப்பட்டிருக்கலாம், உயிர்கொல்லி வியாதிகளிலே சிக்கொண்டு அதிலிருந்து தப்பித்து வந்திருக்கலாம். இதற்கெல்லாம் காரணம் ஆண்டுடைய கிருபை. அவர் உங்கள் மேல் வைத்த அன்பு, உங்கள் மேல் வைத்த பாசம். அந்த ஆண்டவரில் நீங்கள் அன்பு கூறுகிறீர்களா? ஆதாயத்திற்காக மட்டும் ஆண்டவரை தேடி வராதிருங்கள். ஆதாயத்திற்காக மட்டும் ஜெபிக்காதிருங்கள். உங்கள் ஜெபத்தில் ஆண்டவர் மேல் உள்ள வாஞ்சை வெளிப்படுகிறதா, அல்லது உலக ஆசீர்வாதத்தின் வாஞ்சைகள் வெளிப்படுகிறதா? ஆண்டவர் உண்மையுள்ளவனை தேடிக்கொண்டிருக்கிறார். உண்மையாய் தம்மை தேடுகிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காய் அல்ல, ஆண்டவர் மேல் அன்பு வைத்து தேடுகிறவர்கள், ஆண்டவர் மேல் அன்பு வைத்து அவரை துதிக்கிறவர்கள், ஆண்டவர் மேல் அன்பு வைத்து ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவர் மேல் அன்பு வைத்து ஆராதனைக்கு செல்லுகிறவர்கள், இவர்களை ஆண்டவர் தேடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் ஆண்டவர் மேல் எப்பொழுதும் அன்போடு இருக்கட்டும். எபினேசரே எபினேசரே என்று என்னோடு இணைந்து நீங்கள் பாடினீர்கள் அல்லவா? அந்த எபினேசர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அவரில் அன்பு கூற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் உங்களை உள்ளத்திலிருந்து நேசிப்பதை போல நீங்களும் அவரை நேசிக்க ஒப்புக்கொள்ளுங்கள். அவரோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய கரத்தை இறுக பற்றி கொள்ளுங்கள். அவருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் நீங்கள் வாஞ்சியுங்கள் பிரியமானவர்களே. அப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை கூட கொடுத்து உங்களை திருப்தியாக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாள் ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கி நிற்கிற நாளாய் மாறுவதாக. ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிற நாளாய் இது மாறுவதாக. இந்த பாடல் இந்த நாள் முழுதும் உங்கள் இருதயத்தில் ஒலித்து கொண்டே இருப்பதாக. அல்லேலூயா. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, எபினேசரே,
கண்மணி போல் எங்களை காக்கிறவரே, கருவை போல் எங்களை சுமந்தவரே, தகப்பனே, இந்த காலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். நேற்று இரவெல்லாம் எங்களை அப்படி நீர் காத்ததினால் தானே ஒரு புதிய நாளுக்குள் ஜீவனோடு நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. நாங்களும் உண்மையில் அன்பு கூற உதவி செய்யுங்க. ஆதாயத்திற்காக உம்மை தேடாமல், ஆசீர்வாதத்திற்காக உம்மை தேடாமல், அற்புதங்களுக்காக உம்மை தேடி வராமல் உண்மையில் அன்பு கூர்ந்து வர, உம்மை நேசித்து வர, ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படி உம்முடைய சமூகத்திற்கு வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய அன்பு பிள்ளைகள் இந்த நாள் முழுதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே கர்த்தர் மூடிக்கொள்வீராக. செய்கிற காரியங்கள் எல்லாம் 1000 மடங்காய் ஆசீர்வதியும். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். எந்தெந்த காரியத்திற்காய் பிள்ளைகள் புறப்படுகிறார்களோ ஜெயத்தை மட்டும் காணும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதிங்க அப்பா. உடைய மன விருப்பங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றி உடைய பிள்ளைகளை நீர் எப்படி நேசிக்கிறீரோ மனதார முழு இருதயத்தோடு நேசித்துமை பின்பற்றி நடக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாள் முழுதும் உடைய கிருபை கூட இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.